الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القرآن للذكر صدق الله العظيم. இணைத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் கிருபையால் இந்த மஸ்ஜித் இஹ்லாஸ் ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு விதமான சேவைகள் நடைபெற்று கொண்டு வருகின்றது. ஒரு மஸ்ஜித் என்று சொன்னாலே அந்த மஸ்ஜிதுடைய சேவைகளில் மிக முக்கியமானது மதரசா. அந்த மதரசா என்பது ஒவ்வொரு மஹல்லாவிலும் மார்க்கத்தினுடைய அந்த மஹல்லாவின் முதுகெலும்பு, மிக முக்கியமான ஒன்று. அந்த மதரசா எப்படி முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்பது சம்பந்தமாக நம்முடைய மஸ்ஜிதிலே மதரசாக்களை பெரியவர்களுக்காக, அதே மாதிரி சிறியவர்களுக்காக, பெண்களுக்காக எப்படியெல்லாம் மதரசாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றி சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். மதரசாக்களுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்வோம். எல்லா மஸ்ஜிதிலும் மதரசாக்கள் இருக்கும். எந்த ஒரு மஸ்ஜிதை எடுத்துக்கொண்டாலும் அந்த மஸ்ஜிதில் காலை மாலை மதரசாக்கள் நடக்கும். ஆனால் அந்த மதரசாக்கள் முறைப்படுத்தப்பட்ட மதரசாக்களாக அது அமைய வேண்டும். அப்படி முறைப்படுத்தப்பட்ட ஒரு மதரசாவாக ஸ்கூலை போல நல்ல ஒரு சிஸ்டத்தோடு நடக்க வேண்டும், நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகம் முழுக்க இந்த மதரசாக்கள் ஒருங்கிணைப்போடு நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு அற்புதமாக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் தீனியாத் என்கிற ஒரு சிஸ்டம். நம்ம இந்த ஜும்மாவிலே தீனியாத் என்கிற ஒரு சிஸ்டம் சம்பந்தமாக, அந்த தீனியாத் அடிப்படையிலே மதரசாக்கள் எப்படி உலகம் முழுவதும் நடைபெறுகிறது என்பது விஷயமாக நாம் தெரிந்து கொள்வோம். ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் தான் நாம் இந்த மாதிரி மதரசாக்களை முறைப்படுத்த வேண்டும். ஏன்னா மஸ்ஜிதுகளில் பிள்ளைகள் வர்றாங்க, ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவாங்க. ஸ்கூலுக்கு மட்டும் நல்லா ட்ரெஸ்ஸை சுத்தம் நல்லா கிளீனாக அனுப்புவாங்க. ஆனால் மதரசாக்களுக்கு அனுப்பும் போது பிள்ளைகளை அப்படியே தூங்கி எந்திரிச்ச கையோடு அனுப்பிடுவாங்க. அப்படியெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு முறைப்படுத்தப்பட்ட முறையிலே அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி தீனியாத் என்கிற ஒரு அமைப்பு, ஒரு ஒருங்கிணைப்பு உருவாக்கப்பட்டது. மும்பையில் அதனுடைய தலைமையகம். அப்படி ஆரம்பிக்கப்பட்டு இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஆளுங்கள், அதே மாதிரி நல்ல சேவை உள்ளம் கொண்டவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஆலோசனை செய்து இந்த மதரசாக்களை நாம் உலகம் முழுக்க ஒரு ஒருங்கிணைப்போடு நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் அதற்காக ஆலோசனை செய்தார்கள், அதற்காக செயல் திட்டம் தீட்டினார்கள், அதற்காக முயற்சி செய்தார்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 30,000 மக்தபுகளுக்கு மேல் இந்த தீனியாத் என்ற அடிப்படையிலே நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3000 மதரசாக்கள் இருக்கிறது. எல்லாம் ஒரே மாதிரியான பாடத்திட்டம். ஸ்கூல் எப்படி ஒரே மாதிரி இருக்கு, அதே மாதிரி இந்த மாதிரி இந்த தீனியாத் என்ற மேலும் இது மென்மேலும் இது முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய ஆலோசனை செய்கிறாங்க. அப்பப்ப நிறைய விஷயங்கள் கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதற்காக நாங்களெல்லாம், நான் உட்பட ஐநாவரத்தில் இருக்கும்போது மும்பைக்கு ஒரு விமானம் மூலமாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். நாங்கள் போய் அங்கே சென்று அங்கே அவர்கள் சொல்லக்கூடிய அந்த முறைகள் அதை கேட்பதற்காக வேண்டி ஏற்பாடு இது அவ்வப்போது நடக்கும். அப்படியெல்லாம் நாம் முயற்சி செய்து எதற்காக முயற்சி செய்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில், நம்முடைய ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் மதரசாக்கள் முறையாக அமைய வேண்டும். நம்முடைய மதரசாவினுடைய மிக முக்கியமான விஷயம், மதரசாக்கள் என்று சொன்னாலே சின்ன பிள்ளைகள் மட்டும்தான் ஓதுறது என்பது கிடையாது. எல்லா வயதுள்ளவர்களும்
ஓத வேண்டும். எல்லோரையும் இணைக்க வேண்டும். எல்லோருக்கும் குர்ஆன் ஓத தெரிய வேண்டும். அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், என்ன வயதாக இருக்கட்டும், 60 வயசாக இருக்கட்டும், 70 வயசாக இருக்கட்டும், எல்லோரும் குர்ஆன் ஓத தெரிய வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாமல் யாரும் இருக்கக்கூடாது என்ற அமைப்பிலே, சட்டதிட்டங்களை தெரியாமல் யாரும் இருக்கக்கூடாது என்ற அமைப்பிலே நிறைய நல்ல ஆலோசனைகளை கொண்டு உருவாக்கப்பட்டது இந்த தீனியாத் என்கிற இந்த ஒரு அமைப்பு. அந்த அடிப்படையிலே நம்முடைய இந்த தீனியாத் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய மதரசா அந்த நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி பல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் மட்டுமல்ல, இந்த ஒரு அமைப்பு என்பது, இந்த ஒரு ஒருங்கிணைப்பு என்பது அமெரிக்கா, இலங்கை, அதே போன்ற இன்னும் அரபு சவுதியிலே கூட, ஆனா இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ஆரம்பிச்சது இந்தியா அப்படிங்கிறதுனால. இதில் மிக முக்கியமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த மதரசா சின்ன பிள்ளைகளுக்கான இந்த மதரசா தீனியாத் மக்தப், அதனுடைய முதலாவது விஷயம் நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஒரே புத்தகம்தான் வைத்திருப்பார்கள். ஆண்களுக்காக இருக்கட்டும் ஒரு புக், அந்த புத்தகத்துல அத்தனை சட்டங்களும் வந்துவிடும். கிட்டத்தட்ட மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்கின்றேன். முதலாவது விஷயம், தஜ்வீதோடு குர்ஆனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். குர்ஆனை பொறுத்தவரையிலே நம்மில் பல மாதிரி நாம் இருக்கிறோம். பெரியவர்களை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் ஒரு பட்டியல் இருக்கிறோம். அறவே குர்ஆன் ஓத தெரியாது. இந்த மூன்றை பற்றியும் பேச வேண்டியது இருக்கிறது. இன்னொன்று, குர்ஆன் சின்னதுல ஓத கற்றுக்கொண்டிருப்பார்கள், ஆனால் டச் இல்லாமல் மறந்திருப்பாங்க. மூணாவது வகை, குர்ஆனை ஓதுவாங்க, தப்பும் தவறுமாக ஓதுவாங்க. இந்த மூன்று சாராரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் நான் ரெண்டாவது சொன்ன பார்த்தீங்களா, குர்ஆனை ஓதி சின்ன வயசுல ஓத கத்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனா பெரியவர்களான பிறகு மறந்து விடுவார்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். குர்ஆன் நம்முடைய வேதம், குர்ஆன் நம்முடைய இறை வேதம். குர்ஆனுடைய மொழி என்பது கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். குர்ஆன் ஓத தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனுடைய மொழி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். என்ன ஒரு காரணம் என்று சொன்னால், நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு மொழி பேசக்கூடிய குர்ஆனுடைய மொழி உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். குர்ஆன் என்பது அரபியிலே இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி குர்ஆன் ஓத தெரிந்து கொள்வது என்பது ஏன் கட்டாயமா? ஒரு முன்னின் கண்டிப்பாக குர்ஆன் ஓத தெரிந்திருக்க வேண்டுமா? கண்டிப்பாக குர்ஆன் ஓத தெரிந்திருக்க வேண்டும். குர்ஆனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அதில் தானே எல்லா விஷயங்களும் இருக்கிறது. அப்ப அந்த குர்ஆன் ஓத தெரிந்து கொள்வது என்பது, அந்த முதலாவது சொன்ன குர்ஆன் ஓதி பிறகு மறந்தவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துமார்களுடைய பாவங்கள் எனக்கு எடுத்து காட்டப்பட்டுச்சு. அதில் மிக மோசமான பாவமாக நான் கண்டது, யார் சின்ன வயசுல குர்ஆனை கற்றுக்கொண்டு பிறகு அதை மறந்துட்டாங்களோ, அதுதான் மிக மோசமான ஒரு பாவமாக, தீமையாக எனக்கு எடுத்து காட்டப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னாங்க, குர்ஆனை ஓத சின்ன வயசுல ஓத கற்றுக்கிட்டு பிறகு மறந்துருச்சு அப்படின்னு சொன்னா, மறந்துருச்சுன்னு சொல்லாதீங்க, அது உங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு விட என்று சொல்லுங்கள். பல் நுஸ்ஸிய, அல்லாஹ் உங்களுக்கு மறக்கடிச்சுனா அது உங்களுக்கு தண்டனை என்று சொல்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல என்ன தெரியுமா, யார் குர்ஆன் ஓத கற்றுக்கொண்டு சின்னதுல கற்றுக்கொண்டு பிறகு அதை ஓதாமல் டச் இல்லாமல் மறந்து விடுகின்றார்களோ, நாளை மறுமையிலே அவர்கள் குஷ்ட ரோகிகளாக எழுப்பப்படுவார்கள். எவ்வளவு பெரிய ஒரு கை சேதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நாம் கவனமாக குர்ஆனை ஓதை கற்றுக்கொண்டவர்கள் அதை தொடர்பிலேயே இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்னும் சில பேர் குர்ஆனை தப்பும் தவறுமாக ஓதக்கூடியவர்கள். உச்சரிப்புகளை நாம் சரி செய்ய வேண்டும். தஜ்வீத் என்பது குர்ஆன் தீனியாத் மக்தபுடைய அந்த பாடத்திட்டத்தை பொறுத்தவரையிலே தஜ்வீத் என்பது முக்கியம். உச்சரிப்புகள் சரியாக ஓத வேண்டும். அந்தந்த உச்சரிப்புகளை சரியாக சொன்னால் போதும். ஆனால் சில பெரியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு உச்சரிப்புகளை சரி செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது. ஆனால் வயது முதுமையின் காரணமாக, அதான் சொல்லுவாங்க, 5ல விளையாதது 50ல் விளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளையில கத்துக்கிட்டா அப்ப இருக்கு. ஏன்னா அந்த பருவம் என்பது உண்மையிலேயே ஒரு பாக்கியமான பருவம். அந்த பருவத்திலே குழந்தைகளுடைய வாயை நாம் முகர்ந்து சின்ன குழந்தைகள் அவருடைய என்னதான் பலதையும் சாப்பிடுவாங்க, ஆனால் நாற்றம் என்பது அவ்வளவு குழந்தைகளுடைய வாயில அவ்வளவு இருக்காது. அவர் அந்த சின்ன பருவம், அதுல எந்த ஒரு விஷயமும் மனதில் நின்று விடுகின்றது. அந்த சின்ன வயசுல சில உச்சரிப்புகள் வர்ற மாதிரி பெரியவர்களுக்கு வராது. இருந்தாலும் அந்த நியத்து அவங்களுக்கு இருக்குது. எப்படியாவது நாம் குர்ஆனை சரி செய்ய வேண்டும்,
குர்ஆனுடைய உச்சரிப்புகளை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய எண்ணத்தை பார்க்கிறான். அவர்கள் முயற்சி செய்தால் ஒருவேளை அந்த எழுத்துக்கள் வராவிட்டாலும் அல்லாஹ் ஜல்ல தஆலா அதற்கான நற்கூலியை நிச்சயமாக அவர்களுக்கு கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனை நல்லா ஓதுறவங்க சிறப்பானவங்களா, அல்லது குர்ஆனை ஆரம்பமா கத்துக்கிட்டு அதை எழுத்து கூட்டி கூட்டி ஓதுறவருக்கு 2 நன்மைகள் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஷ்டப்பட்டு ஓதுகின்றது, கஷ்டப்பட்டு செய்யும் போது எல்லா அமலுக்கும் அல்லாஹ் சிறந்த நற்கூலியை தருகின்றார். நோன்பு வைக்கிறோம், குளிர்காலத்துல நோன்பு வைக்கிறதை விட வெயில் காலத்துல தாகம் எடுக்கும். அந்த தாகத்தையும் பொருட்படுத்தி கொண்டு நாம் கஷ்டப்பட்டு அமல் செய்யும்போது அல்லாஹ் தஆலா அதிகமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றார். அதே மாதிரி சில பெரியவர்கள் உண்மையிலேயே உச்சரிப்புகளை சரி செய்ய வேண்டும் என்று அதற்காக இங்கே மக்தபுக்கு பெரியவர்கள் வருகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுக்கு நியத் இருக்கிறது, நாம் எப்படியாவது எழுத்தை சரி செய்ய வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக உள்ளங்களைத்தான் பார்க்கிறான். அதற்கு மீறி அவர்களுடைய நாவிலே வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான், நன்மைகளை தருவான். இருந்தாலும் அதை நாம் சரி செய்யறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். உச்சரிப்புகளை நாம் அரபி உச்சரிப்புகளை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். எல்லா மொழிகளிலும் இருக்கத்தான் செய்கிறது. கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டா அப்படியே அர்த்தமே மாறிவிடும். அரபியில மட்டுமா இருக்குது? எல்லா மொழிகளும் இருக்கிறது. எந்த மொழிதான் நீ இல்லைன்னு சொல்லுங்க, எல்லா மொழிகளும் இருக்கிறது. ஒன்றும் இல்லை, யூரின். ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு போனார். ஹாஸ்பிட்டல் போய் அவருக்கு டாக்டர் நீங்க உங்க யூரின் நீங்க டெஸ்ட்டுக்காக எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஆங்கில வார்த்தை சரியாக வரல. இந்த யூரினை எடுத்துட்டு என்னுடைய யூரினை டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கொஞ்சம் மாத்தி டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டார். அடிதான் விழுந்துருச்சு. எப்படி இருக்கும்? சின்ன ஒரு வார்த்தை தான். டேஸ்ட்டுக்கும் எவ்வளவு பெரிய அர்த்தம். மாவட்ட தலைவர் வருகிறார் என்று ஒரு இடத்துல போஸ்டர் அடிக்கப்பட்டது. அதுல சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. இந்த வாவுக்கு பக்கத்துல ஒரு துணக்கால் போட்டுட்டாங்க. மாவட்ட தலைவர் வருகிறார், அதுல ஒரு துணக்கால் போட்டுட்டாங்க. மாவட்ட தலைவர் வருகிறார். தலைவர் எதுக்கு வருகிறார்? மாவாட்டுவதற்கு வருகிறார். அரபியில, தமிழ்ல கூட அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அரபியிலும் இருக்கிறது. அல்ஹம்து சூரா நாம் ஓதுகின்றோம். அந்த அல்ஹம்து சூராவிலே ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கவனமாக ஓத முயற்சி செய்ய வேண்டும். சில எழுத்துக்கள் அரபியில 29 எழுத்துக்கள் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே இலகுவான எழுத்துக்கள் தான். ஆனா சில எழுத்துக்கள் கொஞ்சம் கஷ்டம். அரபியில ஹா, காஃப், ஐன் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் நாம் அதற்கு முயற்சி செய்வேன். நாம் அதை சின்ன பிள்ளைகளுக்கு விஷயத்திலே கண்டிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு அந்த எழுத்து வரலைன்னா விட மாட்டோம். சின்ன பிள்ளைகளுடைய மக்தபில் இங்கே மதரசாவிலே சொல்லி தரும்போது சின்ன பிள்ளைகளுக்கு எப்படியாவது உனக்கு காஃப், ஐன் எப்படியாவது சொல்லி கொடுத்து அவர்களுக்கு அந்த உச்சரிப்பை வர வைக்கத்தான் வேண்டும். ஏன்னா அவங்களுடைய வாயில சீக்கிரம் வந்துவிடும். கொஞ்சம் அர்த்தம் மாறினாலும் நமக்கு அது அர்த்தம் மாறிவிடும். பொருள் சில நேரத்தில் ரொம்ப மோசமான விளைவுகளை கூட ஏற்படுத்திவிடும். அடிக்கடி சொல்றேன், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஒருத்தர் தமிழை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றணும். எல்லா குப்பைகளும் அல்லாஹ்வுக்கு. அல்ஹம்து, இந்த ஹாவத் சரியா சொல்லல அப்படின்னு சொன்னா அர்த்தங்கள் மாறிவிடுகின்றன. காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சி ஒருத்தர் அழுகிறார். அல்லாஹும் மக்ஃபிர்லி, அல்லாஹும் மக்ஃபிர்லி அப்படின்னு சொல்லணும். யா அல்லாஹ் என்ன மன்னிச்சு. அரபியை பார்த்து கைனுக்கு பதிலாக காஃப் சொல்றார். அல்லாஹும் மக்ஃபிர்லி, நவுதுபில்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ் என்ன காஃபிர் ஆக்கிரு. எவ்வளவு அர்த்தங்கள் மாறுகின்றன. இய்யாக நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன், ஐன் வரணும். உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகின்றோம். இதுக்கு பதிலாக ஐனுக்கு பதிலா ஹா சொல்றார். வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னை நாங்கள் கேவலப்படுத்துகிறோம். எப்படி அர்த்தங்கள் மாறுது பார்த்தீங்களா? அதனாலதான் பெரியவர்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே குர்ஆன் ஓதுவதற்கான வாய்ப்புகள் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மஸ்ஜிதில், அதை நம்ம சொன்னோமே, நம்முடைய இஹ்லாஸ் மஸ்ஜித் சிறியவர்களுக்கு மட்டுமல்ல பெரியவர்களும் அல்ஹம்துலில்லாஹ் ஃபஜ்ருக்கு பின்னாலும் இஷாவுக்கு பின்னாலும் ஆர்வத்தோடு நாங்கள் குர்ஆனை சரி செய்ய வேண்டும். எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. தொழுகையில ஓதக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை அதான் முதலில் சரியாக வேண்டும் அல்லவா? அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்யணும் வரல, அல்லாஹ் பார்த்துக்கோ நம்முடைய நியத்தை. இருந்தாலும் நாம் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்ஹம்து சூரா ஓதுறோம், நான் சரியாக ஓதணும். அத்தஹியாத் ஓதுறோம், நான் தொழுகையில சரியாக ஓதணும். கற்றுக் கொடுங்க.
நம்ம ஒரு இமாமுக்கு முன்னால் ஹசரத்துக்கு முன்னால் கேட்டு அதை சரி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆண்களுடைய மக்தபில் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எத்தனை பேருக்கு ஜனாசா தொழுகையில என்ன துவா ஓத வேண்டும் எத்தனை பேருக்கு தெரியும் கேட்டால் பல பேர் வருத்தப்படுவார்கள். தெரியாது பல பேருக்கு தெரியாது. அல்ஹம்து சூரா ஜனாசா தொழுகையில முதல் ரக்காத்திலே முதல் தக்பீர்ல அல்ஹம்து சூரா, இரண்டாவது தக்பீர்ல தொழுகையில ஓதக்கூடிய ஸலவாத், மூணாவது தக்பீருக்கு அப்புறம் ஓதக்கூடிய துவா இன்ஷா அல்லாஹ் அதையும் நம்முடைய பெரியவர்களுக்கான அந்த கிளாஸ்ல இங்கே சொல்லி கொடுக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் சீக்கிரத்திலே இங்கே சேரக்கூடியவர்கள் மனப்பாடம் செய்து விடுவார்கள். ஒண்ணுமில்லை, பெத்த வாப்பாவுடைய மௌத்து வந்திருக்கு, அவர் தான் ஜனாசா தொழு வைக்கணும், மகன் தான் தொழு வைக்கணும். ஆனால் அந்த மகனுக்கு ஜனாசா தொழுகையினுடைய துவா தெரியல. இது எவ்வளவு பெரிய கைசேதம். எனவே நாம் அனைவரும் கவலைப்பட வேண்டும். நாம் குர்ஆனை சரி செய்ய வேண்டும். இந்த தீனியாத் பாடத்திட்டத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் குர்ஆனை நாம் சரி செய்ய வேண்டும். அதே மாதிரி சட்டதிட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மசாயில்கள், தொழுகையினுடைய ஃபர்துகள் எத்தனை, வாஜிப்கள் எத்தனை, சுன்னத்துகள் எத்தனை, இது தெரிஞ்சாதான் தொழுகையில் ஒரு தவறு ஏற்பட்டால் அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தொழுகையினுடைய சட்டதிட்டங்கள், அதற்காக நான் சொன்னேன் இந்த தீனியாத் பாட புத்தகத்திலே நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதிலே மசாயில் சட்டதிட்டங்கள். 2 ரக்காத் ஒருத்தர் தொழுகிறார், சட்டங்களை தெரிந்து தொழுவதற்கு நன்மை அதிகம். சட்டங்களை தெரியாமல் தொழுவதை விட சட்டங்களை தெரிந்து தொழுவதற்கு நன்மை அதிகம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசியிலே ஒரு காலகட்டம் வரும், யாருக்கும் தொழவும் தெரியாது, தொலை வைக்கவும் தெரியாது. தொலை வைக்கிறதுக்கு தெரியணுமா இல்லையா? இன்னமின் அஷ்ராத்தி ஸாஅ அய்யததாஃப அஹ்லுல் மஸ்ஜித் லா யஜிதுன இமாமன் யுஸல்லி பிஹி. கடைசி காலத்திலே ஒரு காலகட்டம் வரும், மஸ்ஜிதிலே தொலை வைப்பதற்கு இமாம்கள் கிடைக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதற்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இதற்கு விளக்கம் சொல்லுவாங்க, மஸ்ஜிதுகளில் தொலை வைப்பதற்கு ஒரு இமாம்கள் எங்கிருந்து வெளியாகிறாங்க? மதரசாக்கள். அந்த மதரசாக்களில் மாணவர்கள் குறைஞ்சிருவாங்க. மதரசாக்கள்ல போய் என்னுடைய ஆலிமை ஒரு ஹாஃபிஸாக ஒரு ஆலிமாக ஆக்கி, அதனால எனக்கு என்ன கிடைச்சிட போகுது, அந்த பையன் என்ன சம்பாதிச்சு எனக்கு கொடுத்துட போறான், இந்த சிந்தனை நிறைய பெற்றோருக்கு இன்னைக்கு வந்துருச்சு. என் பையனை டாக்டர் ஆக்கினா எனக்கு அவ்வளவு சம்பாரிச்சு கொடுப்பான், இன்ஜினியர் ஆக்கினா அவ்வளவு சம்பாரிச்சு கொடுப்பான், ஹாஃபிஸ் ஆக்கினா ஆலிமாக்கனா எனக்கு என்ன கிடைக்க போகுது என்கிற ஒரு மனோநிலை பெற்றோர்களுக்கு அதிகமாகி மதரசாக்கள்ல இன்னைக்கே குறைஞ்சிட்டாங்க. இனிமேல் அது குறையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி காலத்திலே மதரசாக்கள் அந்த ஹதீஸுடைய விளக்கம் அதான், மதரசாக்கள் இருக்காது. அதனால மதரசாக்கள் உருவாகக்கூடிய ஆலிம்கள் இருக்க மாட்டார்கள். சரி, தொலை வரக்கூடிய அந்த தொழுகையாளிகளுக்காவது சட்டத்திட்டங்கள் தெரியுமா அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யததாஃப அஹ்லுல் மஸ்ஜிதி லா யஜிதுன இமாமன் யுஸல்லி பிஹி. இதுல அவ்வளவு விளக்கம் எழுதுறாங்க. அந்த தொழுகையாளிகள் யாருக்குமே தொலை வைக்க தெரியாது. கடைசியில எப்படி ஆகும் தெரியுமா? கியாமத் நாள் வருவதற்கு முன்னால் அவரவர் தனித்தனியாக தொழ வேண்டிய அந்த சூழ்நிலை கியாமத் நாள் சமீபத்திலே எல்லா மஸ்ஜிதுகளிலும் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் என்ன காரணம்? தொழுகை நம்முடைய தீனின் அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய இந்த தொழுகையினுடைய சட்டத்திட்டங்களை நாம் எப்போது தெரிந்து கொள்வது? ஜனாசா தொழுகையினுடைய துவாவை எப்போது தெரிந்து கொள்வது? தொழுகையினுடைய ஃபர்துகள் எத்தனை எப்ப நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? சுத்தம் சம்பந்தமாக பல பேருக்கு தெரியலையே. அதை எப்ப தெரிஞ்சுக்கிறது? எப்படி சுத்தம்? உது செய்யறாங்க, அப்படியே முட்டி முழங்கையை பார்த்தா முழங்கை நிறையாமல் இருக்கிறதுக்கு நான் உது செஞ்சுட்டேன். உது செய்வாங்க, குதிங்கால் நடைந்திருக்காது. குதிங்கால் கண்டிப்பாக நடைய வேண்டும். குளிப்பின் ஃபர்துகள் எத்தனை, குளிக்கும் போது என்னென்ன விஷயங்களை, கடமையான குளிப்பினுடைய நிலைமைகள் என்ன, இதெல்லாம் தெரியணுமா இல்லையா? சட்டதிட்டங்களை நாம் தெரிந்து கொள்வது என்பது மார்க்கத்திலிருந்து முக்கியமான விஷயம். அதெல்லாம் இந்த ஒரு தீனியாத் பாடத்திட்டத்திலே நிறைய இருக்கிறது. நான் இவ்வளவு நேரம் பொதுவாக இந்த தீனியாத் மக்தபிலே குர்ஆனை நாம் சரி செய்ய வேண்டும். அதே மாதிரியாக சட்டதிட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சூறாக்களை நாம் மனப்பாடம். இன்னைக்கு நம்ம கடை வச்சிருக்கோம், வீடு, ஒவ்வொருத்தருக்கும் வீடுகள் பார்த்தீங்கன்னா இருக்க 10 வீடு வச்சிருந்தவர் அதுக்கப்புறம் 20 வீடு ஆகுது. ஒரு கடை வச்சிருந்தவருக்கு 2 கடை அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் அதனை முன்னேற்றம். ஆனா சூறால மட்டும் பல பெரியவர்கள் நம்ம பார்க்கிறோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூறா மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்களே அதே சூறால
எனக்கு தக்பீர் கட்டினோன்னு அல்ஹம்து சூரா முடிஞ்ச உடனே குல்ஹுல்லாஹு அஹத் குல்ஹு பிர்பில் ஃபலக் குல்ஹு பிர்பில், இதை தவிர வேறு ஒண்ணுமே தெரியாது. 50 வருஷமா இருக்கக்கூடிய பெரியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு வருஷத்துக்கு ஒரு சூறா, ஒரு வருஷத்துக்கு 2 சூறா, ஒரு வருஷத்துக்கு 3 சூறா. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் வர வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த ஒரு அமலையும், இந்த உலகத்திலே நாம் செய்த இந்த ஒரு அமலையும் அதை மறுமை நாளில் சென்று இதை நீங்க செஞ்சு காட்டுன்னு அல்லாஹ் தஆலா சொல்ல மாட்டான். தொழுது காட்டுங்க, ஹஜ்ஜி செஞ்சு காட்டுங்க, ஆனா குர்ஆனை மட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இங்கே குர்ஆனை ஓதியவர்களை அல்லாஹ் அங்க ஓதி காட்ட சொல்லுவான். குர்ஆனை அழகாக ஓதியவர்களை அல்லாஹ் ஓதி காட்ட சொல்லுவான். சூறாக்களை மனப்பாடம் செய்தவர்களை அல்லாஹ் தஆலா ஓதி காட்ட சொல்லுவான். குர்ஆனுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா அவர்கள் ஓதுவார்கள். ஓத ஓத அவருடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும். அருமையானவர்களே, குர்ஆனோடு நாம் நம்முடைய நெருக்கத்தை நாம் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். எல்லோரும் குர்ஆன் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய ஜும்மாவுடைய மிக முக்கியமான விஷயமே அதுதான். ஒரு காலம் வரும், அடிக்கடி இதையும் முன்பே நான் சொல்லி இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எப்போது எந்த ஒரு விஷயத்துக்கு கண்ணியம் செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் கண்ணியம் செய்யாமல் விடும்போது அல்லாஹ் நம்ம கிட்ட அதை எடுத்து விடுவான். காபத்துல்லா ஏதாவது ஒரு வருஷத்துல யாருமே ஹஜ்ஜி செய்யறன்னு சொல்லல, அல்லாஹு தஆலா அந்த வருஷத்திலேயே உலகத்தையே அல்லாஹ் அழித்து விடுவான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றான், காபத்துல்லா இருக்கும் போதே நீங்கள் ஹஜ்ஜி செய்து கொள்ளுங்கள். ஒரு நேரம் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள், ஆனால் காபத்துல்லா இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி குர்ஆன் என்பது இதுவரைக்கும் நம்மோடு இருக்கும் தெரியுமா? குர்ஆனை நாம் கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிற காலம் வரை குர்ஆன் நம்மோடு இருக்கும். குர்ஆனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற காலம் வரை குர்ஆன் நம்மோடு இருக்கும். ஒரு காலம் வரும், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எப்படி நான் தொலை வைக்க மஸ்ஜிதில் இமாம்கள் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி ஒரு நேரம் வரும், நைட்டோட நைட்டா இரவோட இரவாக அல்லாஹ் குர்ஆனை உயர்த்தி விடுவான். எப்படி தெரியுமா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நைட்ல எந்திரிச்சு பார்ப்போம், காலையில எந்திரிச்சு பார்த்தா உலகத்துல அத்தனை குர்ஆன் பிரதிகளிலும் வெறும் பேப்பர் மட்டும்தான் இருக்குமே தவிர எழுத்துக்கள் இருக்காது. யாரெல்லாம் எதெல்லாம் மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்களோ அத்தனை சூறாக்களும் மறந்துவிடும். குர்ஆன் முழுவதையும் மனப்பாடம் செய்ய எத்தனை லட்சக்கணக்கான ஹாஃபிஸ்கள் இருக்காங்க, அத்தனை பேருக்கும் குர்ஆன் மறந்துவிடும். அல்லாஹ் அப்படி ஆக்கிடுவான். இது நடக்காம கியாமத்து நாள் வராது. கியாமத்து நாள் சமீபத்திலே இது நடக்கும். குர்ஆன் உயர்த்தப்பட்டு விடும். நம்முடைய பேப்பர்களிலிருந்தும் உயர்த்தப்பட்டு விடும், உள்ளங்களிலிருந்தும் உயர்த்தப்படும், இல்லங்களிலிருந்தும் உயர்த்தப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. அதனாலதான் குர்ஆனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு நேரத்துல இந்த இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தது? 800 வருஷம் முகலாயர்கள் ஆட்சி செய்தார்கள். அப்படிப்பட்ட இந்த முகலாயர்கள், இந்த முஸ்லிம்கள் இந்த இந்தியாவை ஆட்சி செய்தார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, பல இடங்களில் முஸ்லிம்கள் நல்ல ஒரு நிலையில இருந்தார்கள். 1924 வரைக்கும் முஸ்லிம்களுக்கு ஒரு தலைமை இருந்தது. இந்த தலைமை வீழ்த்தப்பட்டதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஆங்கிலேயர்கள் எதை கருவியாக பயன்படுத்தி இந்த முஸ்லிம்களை வீழ்த்தினார்கள் தெரியுமா? ஆங்கிலேயர்கள் பார்த்தா, என்னடா இந்த முஸ்லிம்கள் அங்கங்க நாடுகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், இவங்களை கீழே இறக்கி நம்ம மேலே ஏறணும், நம்ம ஆட்சியை பிடிக்கணும், அதுக்காக கூட்டம் போட்டு அதற்காக ஆலோசனை செய்து அவங்க என்ன பண்ணாங்க? அவர்கள் குர்ஆனை விட்டும் இந்த முஸ்லிம்களை அப்புறப்படுத்தினால் நாம் இவர்களிடம் ஆட்சியை பறித்து விடலாம். அதுதான் ஸ்பெயின்ல நடந்தது, அதுதான் இந்தியாவிலும் நடந்தது. இந்தியாவிலே அதாவது உலகம் முழுக்க எங்கெல்லாம் முஸ்லிம்களுடைய அந்த உள்ளங்களிலே, அவர்களுடைய அந்த மனசுல குர்ஆனை விட்டும் அப்புறப்படுத்தி நவீன கலாச்சாரங்கள், பொழுதுபோக்கான அந்த அம்சங்களின் பக்கம் திருப்பிட்டாங்க. கடைசியில இளைஞர்கள் மாறினாங்க. அதுதான் இன்றைக்கு உலகம் முழுக்க ஸ்பெயின்ல அதுதான் நடந்தது. ஸ்பெயின்ல முஸ்லிம்களுடைய ஆட்சி வீழ்த்தப்படுவதற்கு காரணம் அதுதான். அதே மாதிரி இந்தியாவிலும் முஸ்லிம்களுடைய ஆட்சி வீழ்த்தப்படுவதற்கு காரணம் அதுதான். அதனால நாம் சொல்ல வருவது, குர்ஆனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். எல்லோரும் குர்ஆனை ஓதக்கூடிய நிலைமை நம்மிடம் வர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய மக்தபிலே சிறு பிள்ளைகளும் அல்ஹம்துலில்லாஹ் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறு பிள்ளைகளை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு எல்லா விதமான அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அங்கே வைக்கப்பட்டிருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி அது அந்த சிறுவர்களுக்கான புத்தகம் என்பது அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கலரா இருக்கும் பாருங்க, ஒவ்வொரு பாடம். அந்த பிள்ளைகள்கிட்ட நம்ம திருப்புங்க அப்படின்னு சொன்னா அந்த இந்த கலர் எடுங்கன்னு சொன்னா போதும். உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஸ்டரி அந்த பாடத்தை அவங்களுக்கு நடத்தணும்னா இத்தனாவது பேஜ் எடுக்குன்னு சொல்ல தேவையில்லை. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பல வருஷங்கள் நடத்திய அனுபவம், அதனால சொல்றோம். எல்லோ பேஜ் எடுங்க அப்படின்னு சொன்னா எல்லோ பேஜ் எடுத்தாலே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, அதே மாதிரி இஸ்லாமிக் ஜிகே, இஸ்லாமிய வினாவிடை, இஸ்லாம் சம்பந்தமான கேள்வி பதில். நான் சொன்னேன் தீனியாத் பாடப்புத்தகத்திலே 15க்கும் அதிகமான பல விஷயங்கள் இருக்கிறதுன்னு சொன்னேன். அதுல இந்த வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹு தஆலாவுடைய திருநாமங்கள் 99 திருநாமங்கள் இருக்குது. எத்தனை பேருக்கு மனப்பாடம்? ஆனால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை, உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நம்முடைய மக்தபிலே நீங்க சேத்தனையில் சொன்னா 5 வருடத்திலே 99 திருநாமங்களை மனப்பாடம் செய்து விடுவார்கள், 40 ஹதீசுகளை மனப்பாடம் செய்து விடுவார்கள். காரணம் ஹதீஸ் அர்த்தத்தோடு விளக்கத்தோடு மனப்பாடம் செய்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு முதல் அவர்களுடைய வஃபாத் வரை அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்கிற அந்த வரலாறு எல்லாம் சொன்னேன். ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒவ்வொரு கலர்ல அது இருக்கும். இரண்டாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நம்முடைய சின்ன பிள்ளைகளை பொறுத்தவரையிலே தீனியாத் மக்தப்ல நீங்க பார்த்திருக்கலாம், சில நேரம் வந்தாலோ பார்த்திருக்கலாம், கூட்டு கல்வி முறை. நாம் சாதாரணமாக பல மதரசாக்கள்ல பார்த்திருப்போம். 10 பிள்ளைகள் 10 மாணவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. ஹஜ்ரத் உட்கார்ந்துருப்பாரு. ஒவ்வொரு பிள்ளையா கூப்பிட்டு பாடம் கேட்பாரு. ஒரு பிள்ளைக்கு பாடம் கேட்கும் போது மற்ற பிள்ளைகள் என்னதான் ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் ஏதாவது விளையாடிட்டு இருப்பான். ஆனா இங்கே 1 மணி நேரம் உங்களுடைய பிள்ளை இங்கே வருகிறார்கள் சொன்னால் அந்த 1 மணி நேரமும் உங்களுடைய இந்த பிள்ளைகளுக்கு இங்கே வேலை இருந்து கொண்டே இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? கூட்டாகத்தான் பாடம் நடத்தப்படும். போர்டில் எழுதி போடுவோம், எல்லாமே கவனிங்க. இது குர்ஆன் ஆரம்பித்த பிறகு உங்களுடைய பிள்ளை குர்ஆன் ஆரம்பிச்சிட்டாரு. குர்ஆன் ஆரம்பித்த பிறகு பல பேர் கேட்கலாம், குர்ஆன் ஆரம்பிச்சா தனித்தனியாக தானே பாடம் கேட்க முடியும், அது எப்படி கூட்டாக ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி பாடம்? கண்டிப்பாக இது சாத்தியமான விஷயம்தான். என்ன காரணம் தெரியுமா? இங்கே அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஆரம்பித்த பின்னாலும் கூட ஒரு பக்கம் அல்லது சில ஆயத்துக்கள் ஹஜ்ரத் ஓதுவார். ஹஜ்ரத் ஓதி அதை அப்படியே ஒரு மாணவர் ஓதுவார். ஓதும்போது மற்ற மாணவர்கள் அதை கேட்க வேண்டும். நம்ம தப்பு, இந்த ஓடக்கூடிய பையனுக்கு தப்பு வந்ததுன்னா மற்ற மாணவர்கள்ட்ட நம்ம கேட்போம், எங்க தப்பு விட்டா, என்ன தப்பு வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். தப்பு வந்தா கையை தூக்கு அப்படி. அந்த மாதிரி இருக்கும்போது பிள்ளைகள் எல்லோரும் அதை கவனிக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ எந்த ஒரு மாணவனுடைய நேரமும் இங்க தீனியாத் பாடத்திட்டத்திலே கூட்டு கல்விமுறையில் வரும்போது அது வீணாகிறது இல்லை. அந்த அளவுக்கு நேரம் என்பது மிக மிக முக்கியமானது. இப்போ நீங்க பாருங்க, 10 மாணவர்கள் வராங்க. 10 மாணவர்களும் ஒரு பையன் ஓதும்போது மற்றவங்க கேட்கிறான். குர்ஆனை ஓதுவதும் நன்மை, கேட்பதும் நன்மை இருக்கிறா இல்லையா? அதனால அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது இந்த தீனியாத் பாடத்திட்டத்திலே குர்ஆனை கூட்டு கல்விமுறை என்ற அடிப்படையிலே அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மாணவர்களுக்கும் அங்கே நேரங்கள். அதே மாதிரி முதல் 1/2 மணி நேரம் குர்ஆன், அதற்கு பிறகு சூரா, அதற்கு பிறகு மற்ற மசாயில், சட்டத்திட்டங்கள், ஹதீஸ்கள், அதே மாதிரியாக அரபி நம்பர் 1லிருந்து அல்ஹம்துலில்லாஹ் நீங்க மக்தபுல கொண்டு வந்து உங்களுடைய பிள்ளைகளை சேர்க்கிறீங்கன்னு சொன்னா நீங்க தைரியமா உங்களுடைய பிள்ளைகள் உம்ராவுக்கோ அரபு நாட்டுக்கோ போனா அவர்கள் ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் 1லிருந்து 1000 வரைக்கும் நம்பரை தெரிந்து கொண்டாலே போதும். அரபியில என்ன சொல்றது, 500க்கு என்ன சொல்றது, 50க்கு என்ன சொல்றது, 40க்கு என்ன சொல்றது, இந்த அரபி எண்கள். அதே மாதிரி முக்கியமான சில அரபு வார்த்தைகள் அல்ஹம்துலில்லாஹ் 5 வருஷத்துல ஓரளவுக்கு அரபு மொழியை, அதற்கு அர்த்தத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையும் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய மக்தபிலே, சிறியவர்களுடைய மக்தபிலே இருக்கிறது. நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டும், இருந்தாலும் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, இந்த உங்களுடைய பிள்ளைகளை அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய மதரசாவிலே கொண்டு வந்து சேர்த்தால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் 5 வருடத்திலே கிட்டத்தட்ட ஆலிம் மாதிரி இல்லாவிட்டாலும் ஆலிமுக்கு நெருக்கமான அளவுக்கு பல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய இந்த மக்தபிலே இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சேர்த்துங்கள், நீங்களும் இன்ஷா அல்லாஹ் வந்து சேருங்கள். உங்களுடைய குடும்ப பெண்களையும் நம்முடைய மதரசாவிலே சேர்த்துங்கள். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு 100க்கும் அதிகமான அட்மிஷன் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 50-60 பெண்கள் எல்லாம் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். காலையில 10 மணிக்கு ஒரு கிளாஸ் நடக்குது, ஒரு ஆலிமா வந்து ஓதி கொடுக்குறாங்க. அதே மாதிரி 4 மணிக்கு ஒரு கிளாஸ் நடக்குது, 5 மணிக்கு ஒரு கிளாஸ் நடக்குது. பெண்கள் ஆர்வமாக வருகின்றார்கள். அதே மாதிரி ஆண்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஃபஜ்ருக்கு பின்னாலும் இஷாவுக்கு பின்னாலும் வகுப்புகள், குர்ஆன் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு அசருக்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிள்ளைகளை பொறுத்தவரையிலே நமக்கு நேரம் நமக்கு முக்கியம் கிடையாது. அதாவது யாராவது சில பிள்ளைகள், எங்க பிள்ளை டியூஷன் போறாரு, அதெல்லாம் முடிஞ்சு வர்றதுக்கு 8:30 மணிக்கு தான், 7:30 மணி ஆயிரும், பரவாயில்ல 9 மணிக்கு 8:30 மணிக்கு வந்தா கூட சில பிள்ளைகள் வந்தால், சில 10th 9th படிக்கக்கூடிய பசங்க லேட்டா தான் வருவாங்க, டியூஷன்லாம் முடிச்சுட்டு பரவாயில்ல 8:30 மணிக்கு கூட வந்தாலும் இஷாவுக்கு பின்னாலும் இங்கே நமக்கு வகுப்புகள் 10 பேர் சேர்ந்தாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கும் பாடங்கள் சொல்லி தரப்படும். அதனால இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லோரும் குர்ஆனோடு நாம் இணைவோம்,
குரானுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம். குரானை ஓதி தெரிந்து கொள்வோம். உச்சரிப்புடன் ஓதி தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்